எல்லாருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம ஈரோடு அம்மாச்சி சமையல் கிச்சன்ல என்ன பண்ண போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்னைக்கு நம்ம வந்து கோஸ் வச்சுட்டு ஒரு கடலை மாவு வச்சுட்டு இன்னைக்கு வந்து நம்ம ஒரு உருண்டை குழம்பு வைக்க போறோம். இந்த உருண்டையை வந்து நம்ம என்ன பண்ண போறோம், எப்படி வித்தியாசமா இந்த குழம்பு வைக்க போறோம் அப்படின்றத பார்ப்போம் வாங்க. நம்மளோட சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சமையல் குறிப்புகள்லாம் உடனே உங்களுக்கு வேணும்னு நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்க பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்படியே Facebook, Instagram, ஷேர் சேட்டை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. ஒரு 1/4 கிலோ அளவுக்கு கோஸ் எடுத்து இந்த மாதிரி நல்லா கட் பண்ணிட்டேன். உங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ண முடியலன்னா நீங்கள் என்ன பண்ணலாம், மிக்சியில் கொஞ்சம் பெருசாக போட்டு நீங்கள் என்ன பண்ணலாம், பல்ஸில் வச்சிங்கன்னா நல்லா பொடியாயிரும். இந்த மாதிரி பக்குவத்தில் நீங்கள் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணீங்க, ஒரு 150 கிராம் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கலாம். 1/2 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துக்கலாம். நம்ம இடியாப்பத்துக்கெலாம் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த இடியாப்ப மாவே நம்ம போட்டுக்கலாம். அப்புறம் பாருங்கள், ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன். இதையும் நல்ல பொடியாக போட்டுடலாம். நான் காஷ்மீரி சில்லிங்கிறதுனால 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். நீங்கள் நார்மல் சில்லியாக இருந்ததுன்னா 1/4 ஸ்பூன் அளவுக்கு போடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதுக்கு மஞ்சள் தூள் கொஞ்சமாக போட்டுக்குவோம். ஏன்னா அதுக்கப்புறம் இதெல்லாம் நம்ம குழம்புல தான் போட போகிறோம். அதனால் நம்ம இந்த அளவுக்கு போட்டிங்கன்னா போதும். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கலாம். அதாவது இந்த பக்கோடா மாதிரி பொரித்து நம்ம என்ன பண்ண போகிறோம், உருண்டை குழம்பு வைக்க போகிறோம். நீங்கள் கழுவி வைக்கும் போது அதில் தண்ணி இருந்தது அப்படின்னா நீங்கள் தண்ணி தெளிக்க வேண்டாம். அதில் தண்ணி இல்லை அப்படின்னா கொஞ்சமாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இப்போ கொலலாம் ஆயிடக்கூடாது. இப்போ இந்த பக்கத்தில் இருக்க மாவு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கையில் எண்ணெய் தடவிட்டாலும் பரவாயில்ல, அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி உருட்டி வச்சுக்கோங்க. எப்படி உருண்டை வேணுமோ நீங்கள் உருட்டிக்கலாம். பெருசாக வேணுனாலும் உருட்டிக்கலாம். லேசாக அப்படி பிடிங்க, ரொம்ப அழுத்த வேண்டாம். ரொம்ப அழுத்துனீங்கன்னா உள்ளெல்லாம் அதுக்கப்புறம் எண்ணெயில் போடும்போது வேகாது. அதான் உருண்டை ஷேப்பில் வர மாதிரி பிடிச்சிக்கணும். இந்த மாதிரி உருண்டைகளை நம்ம பிடிச்சி வச்சுக்கலாம். இப்படி நீங்கள் உருண்டை பிடிக்கும் போது வேணும்னா இதில் நம்ம என்ன பண்ணலாம், சின்ன வெங்காயம் கொஞ்சமாக பொடியாக கட் பண்ணி இதோட போட்டு நம்ம பிசைஞ்சிக்கிட்டாலும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக கிடைக்கும். 1/4 மூடி அளவுக்கு தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இந்த தேங்காயை இதில் போட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு எடுத்து வச்சுருக்கேன். சோம்பும் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். ஒரு சின்ன வெங்காயம் இருக்குது இல்லைங்களா, அது ஒரு சின்ன வெங்காயத்துக்கு நான் நறுக்கி வச்சுருக்கேன். பூண்டு வந்து சும்மா ஒரு பல்லு பூண்டை நீங்கள் போட்டுங்க. போட்டு நல்லா நைஸாக பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக எடுத்து வச்சுக்கோங்க. இதில் கொஞ்சோண்டு நம்ம வந்து மல்லி இலையை போட்டுக்கலாம். இந்த உருண்டையெல்லாம் எடுத்து வச்சோம் இல்லைங்களா, அது எல்லாமே எடுத்து ஒவ்வொன்றா போட்டுக்கலாம். இது வந்து கருக விட்டுறாமல் பொரிச்சுக்கணும். ஒன்று இட்லி பானையில் வேக வச்சு போடுவாங்க. அப்படி இல்லைன்னா பார்த்தீங்கன்னா குழம்பு கொதிக்கும் போதே, குழம்புக்குள்ளே நல்லா கொதிக்கும் போது இந்த உருண்டைகளை உருட்டி போட்டோம்னாலும் அந்த மாதிரியும் செய்யலாம். பாருங்கள், நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ எல்லாமே எடுத்துடலாம். இப்போ பாருங்கள், பாதி அளவுக்கு பொரிச்சாச்சு. மீதி இருக்கிறதையும் பொரிச்சிட்டு நான் உங்ககிட்ட காட்டுறேன். பாருங்கள், வடை பொரிச்ச எண்ணெயவே நம்ம வந்து 2 கரண்டி அளவுக்கு ஊற்றிக்கணும். பாருங்கள், இந்த குழம்பு வந்து நல்ல டேஸ்ட்டாகவும் நல்ல திக்காகவும் வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு உருண்டை பொரிச்சு வச்சுருக்கீங்கல்ல, அந்த உருண்டையை இதிலேயே உடச்சி போட்டுக்கலாம். இப்போ அதில் கடலை மாவு, பச்சரிசி மாவு எல்லாமே போட்டிருக்கோம். இப்போ இதுலேயும் இந்த தேங்காயோடு வச்சு அரைக்கும் போது நமக்கு வந்து குழம்பு நல்லா திக்காக கிடைக்கும். அதுக்காக இந்த மாதிரி அரைச்சி போட்டுக்கலாம். ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நல்ல எண்ணெய் காஞ்சிருச்சு. இதில் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/4 ஸ்பூனோட கம்மியாக நீங்கள் வந்து மிளகு, முழு மிளகு போட்டுக்கலாம். ஜீரகம் வந்து 2 பிஞ்ச் அளவுக்கு போட்டுக்கலாம். இது 4 பூண்டு பல்ல எடுத்து நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கோம். இதையும் போட்டுக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 5 வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணிவிட்டு அதையும் போட்டுக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை தண்ணி ஊற்றாமல் நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம வந்து புளியெல்லாம் எதுவுமே ஊற்ற போகிறதில்ல. அதனால் நான் என்ன பண்ணியிருக்கேன், 3 தக்காளியை பேஸ்ட் மாதிரி அரைச்சி வச்சுருக்கேன். மீடியம் சைஸ் தக்காளி. இப்போ தக்காளி, வெங்காயம் எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்து வச்சுருக்கேன். அதை போட்டுக்கலாம். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இது நம்ம வீட்டில் அரைச்சி வச்ச குழம்பு மிளகாய்த்தூள். இந்த குழம்பு மிளகாய்த்தூள் இருந்தால் நீங்கள் 3 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்குங்க. அப்படி இல்லை அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு ரெட் சில்லி பவுடரும் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளும் போட்டுக்குங்க.
பாருங்க இந்த ஸ்டேஜ்லேயே நான் வந்து லேசாக கீறி வச்ச பச்சை மிளகா ஒன்றேன்னு போட்டுறேன். மிளகாய் தூளோட பச்சை வாசம் எல்லாம் போயிடுச்சு. இப்போ இதில் 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். இப்போ ஒரு தட்டை வச்சு மூடி வச்சிடலாம். இதோட பச்சை வாசம் போகிற அளவுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்கிறேன் பாருங்கள். இப்போ வந்து நம்ம அந்த குழம்பு ரெடி ஆகிடுச்சான்னு பார்ப்போம். நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஒரு கிளறி விட்டுடலாம் பாருங்கள். இப்போ நம்ம அரைச்சி எடுத்து வச்சுருக்கோம். அந்த உருண்டையும் ஒரு உருண்டை எடுத்து போட்டு நல்லா அரைச்சிட்டேன். நல்லா நைஸாக இருக்குது. இப்போ இதையும் அதில் போட்டுக்கலாம் பாருங்கள். இதுலேயே நம்ம என்ன பண்ணுவோம், ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இதிலேயே ஊற்றிடுவோம். அப்போ நமக்கு குழம்பு வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா கிடைக்கும். ஏன்னா அந்த உருண்டையும் நம்ம அரைச்சி போட்டிருக்கிறதுனால நமக்கு நல்லா திக்காக கிடைக்கும் குழம்பு. இப்போ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக மல்லி இலை கொஞ்சம் தூவி விட்டுடலாம். 1 நிமிஷம் கொதிக்கட்டும். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் பாருங்கள். குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு கலக்கி விட்டுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க உருண்டைகள் எல்லாம் அதில் போட்டுடலாம். இப்போ ஒரு தட்டு வச்சு மூடி வச்சிடலாம். இப்போ 2 நிமிஷம் அளவுக்கு ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க பாருங்கள். குழம்பு இப்போ நல்லா கொதிச்சிருச்சான்னு பார்ப்போம் பாருங்கள். எண்ணெயெல்லாம் கசிஞ்சு நல்லா உங்களுக்கு சூப்பராக இருக்குது. உருண்டைகளும் எப்படி வெந்திருக்குன்னு பார்க்கலாம் பாருங்கள். நல்ல உருண்டைகள்லாம் வெந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. கொஞ்சமாக மல்லி இலையும் கருவேப்பிலை தலையும் நம்ம கொஞ்சமாக தூவி விட்டுடலாம். இப்போ இதை எடுத்து வச்சு பரிமாறிடலாம். சூப்பரான உருண்டை குழம்பு நல்லா அருமையாக ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த உருண்டைகளெல்லாம் எடுத்து வச்சு நம்ம பரிமாறிக்கலாம். நல்ல ஒரு டேஸ்ட்டாக சூப்பராக ரொம்ப அருமையாக வந்திருக்க குழம்பு. இதே மாதிரி ஒரு குழம்பு உங்கள் வீட்டில் நீங்கள் செஞ்சு பாருங்கள். இதே மாதிரி குழம்பை நீங்கள் வச்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறந்துடாமல் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஈரோடு அம்மாச்சி சமையல். தேங்க்யூ.